அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்பும் நபர் 24 மணி நேரத்தில் உங்களை தொடர்பு கொள்வார். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க உங்களை ஃபோன் காலில் தொடர்பு கொள்ளலாம், வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம், இல்லை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஐடி அப்படிங்கிற சோசியல் வலைதளங்கள்லையும் உங்களை தொடர்பு கொள்ளலாம், நேரில் கூட சந்திப்பார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு டெக்னிக்கை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த டெக்னிக்கை பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது நம் மனதின் சக்தியை பயன்படுத்தி நம் செய்யக்கூடிய இந்த டெக்னிக். இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி, காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இதை பயன்படுத்தலாம். இவங்க 2 பேரும் தான் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்க, இல்லைங்க. நீண்ட காலமாக உங்களுடன் தொடர்பில் இல்லாத உங்கள் நண்பருக்காக இதை பயன்படுத்தலாம். அவங்க உள்ளூரில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, 3 நாளில் ஏதாவது வழியில் உங்களை அவர்கள் தொடர்பு கொள்வார்கள். இந்த மெத்தடை பயன்படுத்துகிறதுக்கு முக்கியமாக ஒரு 4 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. இதை கண்டினியூவாக 3 நாட்கள் செய்ய வேண்டும். 3 நாளில் எந்த ஒரு கேப்பும் இருக்கக்கூடாது. அப்படி கேப்பு விட்டிங்கன்னா முதல்ல இருந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கேப் விடாமல் பார்த்துக்கோங்க. அந்த 4 ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத இப்போ நாம் பார்ப்போம். இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது 24 மணி நேரத்திலே அவர்கள் தொடர்பு கொள்வ வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அது உங்களது அந்த கடினமான நம்பிக்கையை பொறுத்து. அப்படியே அவங்க 24 மணி நேரத்தில் உங்களை தொடர்பு கொண்டாலும் இதை நீங்கள் கண்டினியூவாக 3 நாட்கள் இந்த டெக்னிக்கை செய்து கம்ப்ளீட் பண்ணோம். சரி, வாங்க அந்த 4 ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், கிளியாரிட்டி இன் யுவர் கோல், கம்ப்ளீட் பாசிட்டிவிட்டி, காம் யுவர் செல்ஃப், பவர்ஃபுல் விஷுவலைசேஷன். இது தாங்க அந்த 4 ஸ்டெப். இந்த 4 ஸ்டெப்பு எப்படி அப்படிங்கிறத தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப், கிளியாரிட்டி இன் யுவர் கோல். அதாவது நீங்கள் விரும்பும் அந்த நபர் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அதாவது ஃபோன் காலா, இல்லை வாட்ஸ்அப்பா, இல்லை இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியாவிலையா, இல்லை நேரில் வரணுமா அப்படிங்கிறதுல தெளிவாக நீங்கள் இருக்கணும். இன்றைக்கி ஒன்று, நாளைக்கு ஒன்று, நாளை கழிச்சு ஒன்று அப்படின்னு மாற்றக்கூடாது. இன்றைக்கி முதல்ல நீங்கள் எதை தீர்மானிக்கிறீங்களோ அதுதான் 3 நாளும் கண்டினியூவாக இருக்கணும். இப்போது வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ இருக்கிறவங்க நேரில் சந்திக்கணும் அப்படின்னா இம்பாசிபிள். ஸோ அவங்க ஃபோன் கால் பண்ணணும், இல்லை வீடியோ கால் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மோட் ஆஃப் காண்டாக்ட் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக 2வது ஸ்டெப், கம்ப்ளீட் பாசிட்டிவிட்டி. இந்த ஸ்டெப் யாருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரேக்கப் லெவலில் இருக்கிறவங்க, அதாவது ஏதோ ஒரு மனக்காரணமாக பிரிந்து வாழக்கூடியவர்களுக்கு இந்த ஸ்டெப்பு. அதாவது இந்த ஸ்டெப்பை செய்யும்போது உங்கள் மனசில் நெகட்டிவிட்டி இருக்கவே கூடாதுங்க. அந்த நெகட்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, கோபம், வெறுப்பு, சோகம், பயம், ஏக்கம் அப்படிங்கிற இந்த நெகட்டிவிட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. உங்கள் மைண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டிவாக இருக்கணும். அப்படி நீங்கள் பாசிட்டிவிட்டிவாக இருக்கும்போது தான் உங்களுடைய இந்த டெக்னிக் ஸ்பீடாக ஒர்க் பண்ணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்டெப்பு, காம் யுவர் செல்ஃப். அதாவது நீங்கள் 3 நாளைக்கு தாங்க இந்த மெத்தடை செய்ய போகிறீங்க. இந்த 3 நாளைக்காவது, அட்லீஸ்ட் இந்த 3 நாளாவது
உங்கள் மனநிலை ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் அன்பாகவும் இருக்கணும். யாராவது உங்கள்கிட்ட வந்து பேசுனாங்கன்னா அவங்ககிட்ட அன்பாக பேசுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இது கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம இன்னொருத்தங்களோட ஆழ் மனதை டச் பண்ண போகிறோம். இன்னொருத்தங்களோட ஆழ் மனதை டச் பண்ணணும் அப்படின்னா நம்ம பொறுமையாகவும் அன்பாகவும் நிதானமாகவும் இருக்கணும். அப்படி அன்பாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கும் பட்சத்தில் எளிதில் அவர்களது ஆழ்மனதை டச் பண்ணிடலாம். ஸோ நான் மேலே சொன்னது மாதிரி கம்ப்ளீட்லி பாசிட்டிவிட்டி, அதாவது பாசிட்டிவோடு இருக்கும்போது, பாசிட்டிவும் இந்த அமைதியான சூழ்நிலையோடு நீங்கள் இருக்கும்போது உங்கள் வைப்ரேட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அது ஸ்பீடாக போய் ரீச் ஆகும். அதனால் இந்த 3 நாளாவது நீங்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் வேறு எந்த எதிர்மறை சிந்தனை இல்லாமலும் இருங்க. இது முக்கியமான விஷயம். அடுத்த ஸ்டெப் நாம் பார்க்க போகிறது பவர்ஃபுல் விஷுவலேஷன். இது தாங்க இந்த மெத்தட்லே மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். விஷுவலேஷன், காட்சிப்படுத்துதல். அதாவது இந்த மெத்தடை நாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போ செய்யணும் அப்படிங்கிற, அதாவது எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அதாவது நீங்கள் எந்த நபருக்காக இந்த டெக்னிக்கை நீங்கள் செய்கிறீங்களோ அவங்க உறங்கும் நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க உறங்குனதுக்கு பிறகு தாங்க இந்த டெக்னிக்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா, ஏன்னா நீங்கள் அவங்க உறங்குற நேரம் தெரிஞ்சு நீங்கள் இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு உடனடியான பலனை கொடுக்கும். சரி, அது அவங்க உறங்குன நேரம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் உறங்க போகிறதுக்கு முன்னக்கூட்டி இந்த மெத்தடை செய்யணும். இந்த 2 நேரங்களில் தாங்க செய்யணும். ஒன்று அவங்க உறங்கிய பிறகு இந்த மெத்தடை செய்யணும். இல்லை அப்படின்னா நீங்கள் உறங்க போகிறதுக்கு முன்னக்கூட்டி இந்த மெத்தடை செய்யணும். இந்த டயத்தை விட்டு நீங்கள் வேறு எந்த டயத்துலேயும் இந்த மெத்தடை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப தாமதமாக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். சரிங்க, இந்த விஷுவலேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நீங்கள் ஒரு தனியான இடம், அதாவது உங்கள் பெட்ரூம் கூட ஓகே, முதல்ல தரையில் படுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி பெட்டில் கூட படுத்துக்கலாம். படுத்துக்கிட்டு மனம் ரொம்ப தெளிவாகவும் அமைதியாகவும் இருக்கணும். அதே பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும். இந்த 2ஐயும் சேர்த்துக்கிட்டு கண்களை மூடுங்க. படுத்தவாறே கண்களை மூடிக்கிட்டு ஒரு 2 நிமிடம் உங்களது மூச்சு காற்றை கவனிங்க. அதுக்கு பிறகு நீங்கள் விரும்பும் அந்த நபரின் முகத்தை இமேஜின் பண்ணுங்கள், அதாவது விஷுவலேஷன் பண்ணுங்கள். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கிளியராக தத்ரூபமாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் விஷுவலேஷன் பண்ணணும். அப்படி எனக்கு விஷுவலேஷன் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களோட ஃபோட்டோவை தினமும் ஒரு 10 நிமிடம் அவங்களோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த ஃபோட்டோ ஒரு நல்ல ஸ்மைலிங் ஃபேஸான ஃபோட்டோவை எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்கிட்டே இருங்க. அது உங்கள் ஆழ் மனதில் பதிந்து விடும். அப்படி மனதில் பதிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு விஷுவலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது மிகவும் எளிதாக இருக்கும். இப்போ உங்கள் மனக்கண்ணால் அவங்களோட ஃபேஸை நல்லா உற்று கவனிங்க. அவங்களுடைய கண்களை பாருங்கள். அதன் பிறகு அவங்களோட புருவ மத்தியை நல்லா கவனிங்க. ஏன்னா இப்போ நம்ம எந்த ஒரு கட்டளையும் கொடுக்க போகிறதில்ல. அதனால் ஒரு 3 நிமிடம் இதை உற்று கவனியுங்கள். இப்போ 3 நிமிடம் அந்த முகத்தை பார்த்ததுக்கப்புறம் அந்த புருவ மத்தியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த புருவ மத்தியை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் விரும்பும் அந்த நபர் உங்களை எந்த மோடில் காண்டாக்ட் பண்ணணும், அதாவது ஃபோன் கால் பண்ணணுமா, இல்லை மெசேஜ் பண்ணணுமா, இல்லை நேரில் சந்திக்கணுமா, இல்லை வீடியோ கால் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க.
அதை கிளியராக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் மனதால் பேசுங்க. அதாவது உதடுகள் சத்தமாக பேசக்கூடாது, உதடுகளால் பேசக்கூடாது. மௌனமாக உங்கள் மனதால் அவங்க ஆள் மனதுக்கு கட்டளையிடுங்க. இப்போ அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு நீ ஃபோன் பண்ணு, எனக்கு நீ இப்போவே ஃபோன் பண்ணு, உன்னால் எனக்கு ஃபோன் பண்ணாமல் இருக்க முடியாது. இப்படி தொடர்ந்து அவங்க ஆள் மனதிற்கு கட்டளையிடுங்கள். அதே மாதிரி அவங்க உங்களை சந்திக்க வரணும் அப்படின்னா, என்னை நீ சந்திக்கவா, என்னை நீ உடனே சந்திக்கவா, உன்னால் என்னை சந்திக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு தொடர்ந்து உங்களது கட்டளைகளை அவர்கள் ஆழ்மனதில் கண்டினியூவாக ஒரு 20 நிமிடம் நீங்கள் இதை செய்யணுங்க. ஏன்னா ஷார்ட் அண்ட் பீரியடில் தான் செய்கிறீங்க அப்படிங்கிறதுனால 20 நிமிடம் கட்டாயம் இந்த வாக்கியங்களை ரிப்பீட்டட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த 20 நிமிடம் சொல்லி முடித்த பிறகு அப்படியே உறங்கிடணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பு மனநிலையும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஃபோன் எடுத்து நோண்டுறதோ இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் இறங்குறதோ இருக்கக்கூடாது. அப்படியே தூங்கிடணும். நீங்கள் இந்த டெக்னிக்கை செய்கிற நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் அவர்களின் சிந்தனை உங்களுக்கு இருக்கவே கூடாது. உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா மற்ற நேரங்களில் நீங்கள் அவங்கள சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் தனது வேலையை செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் சொல்கிறதோட உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. மற்றது பிரபஞ்சத்தின் வேலை. பிரபஞ்சம் தன் வேலையை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பித்தா தான் அது அதன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். அதனால் மற்ற நேரங்களில் அவர்களை பற்றிய சிந்தனை உங்களுக்கு இருக்கவே கூடாது. நான் சொன்னது மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோதாங்க இந்த மெத்தட். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களது அனுபவங்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.